ஆனா அந்த நிலாவை பார்த்தா தான் எனக்கு வேற தோணுது. நிலா ஊத்தாப்பம், மட்டனு, சிக்கனு, இறாலு, மீன். இப்ப நம்ம துபாயில ஃபேமஸா சொல்றாங்களே, நம்ம ஊர்ல கிடைக்காது. அதனால அந்த மான் கறி காரசாரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு பொங்கல் புளியோதரை வாங்கி கொடுத்தேன். நீங்க நேற்றுன்னு வச்சுக்க, துபாயில 8 பிரான்ச் மொத்தமா. இன்னைக்கு வா காரமும் சாரமும் நான் காட்டேன். காரம் இந்த கடையை தான் அவர் வந்து தாய் வீடு தாய்டுன்னு சொல்லுவாரு. அண்ணன் மதுரையில வந்து கலை கலக்கிட்டாரு. ஆமா, மதுரையில வந்து துபாயில வந்து அல்ல, மதுரை அண்ணன் வந்து துபாயில வந்து மதுரை அண்ணா கிடையாது, கோபி அண்ணன். சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. மதுரை வீரன் தானே. ஆத்தியா நயன்தாரா இங்கே உட்காந்துருக்காங்க. அப்பெல்லாம் வந்ததுங்க தளபதி அப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே இன்னைக்கு தளபதி விஜய் அப்பா உனக்கு போட்டோ இருக்கும் போல. இன்னும் கேப்டன் இருக்காங்க. என்னடா இது? இங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்படியா? நம்ம பார்க்காத முடியல, அவங்க பக்கத்துல உட்கார்ந்த மாதிரியே இருக்கட்டும். அந்த மன நமக்கு எப்பொழுதுமே ஒரு சூப்பர் குடிச்சிட்டு தான் ஊரை சுத்தோம். நான் 3 மாடு உரியல வால் நட்சத்திரம், அது மாதிரி மான் துக்கா. அந்த எல்லாம் மட்டன்ல கிடாக்கறி பிரியாணி இருக்கு, மான் கறி இருக்கு, மான் சுக்கா இருக்கு, மான் பருப்பு ட்ரை இருக்கு, பன் பரோட்டா, நந்தி மசாலா, சத்துக்கறி இருக்கு. அன்னைக்கு எனக்கு நான் தான் ஆர்டர் எடுப்பேன். இதெல்லாம் ஊத்தப்பம் வந்துருச்சு. நட்சத்திரத்தை காணும். வருண்டா, வெயிட் பண்றான். வால் நட்சத்திரம். நாங்க ரூம்லயே சாப்பிட்டோம்னா இவன் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். இதான் கெட்ட இருப்பா போதை எதுல ஏறிடுறதுல சாப்பிட்டு பார்த்துரும். நம்ம கடையில கஞ்சா கருப்பு சிக்கன் இருக்கு. கஞ்சா கருப்பு கஞ்சா போடுவீங்களா? என்ன சாஞ்சி கிடக்குற பொங்கல் சாமி, வேலை முடிஞ்சு வந்தாச்சு. ஆமா, ஏதோ நம்ம ஊர்ல பார்க் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வெளில வந்து அவியுது. ஆமா, எல்லாமே விளையாடுறாங்க, எல்லாம் விளையாடுறாங்க, இதா இருக்கு. ஆனா அந்த நிலாவை பார்த்தா தான் எனக்கு வேற தோணுது. நிலா பார்த்தா என்ன தோணுது? எனக்கு ஒன்றும் தோணல. அவங்க ஊத்தாப்பம், இந்த மாதிரி ஒரு பிளைன் ஊத்தாப்பம், மட்டனு, சிக்கனு, இறாலு, மீன். துபாயில ஃபேமஸா சொல்றாங்களே, நம்ம ஊர்ல கிடைக்காது. அதனால அந்த மான் கறி எல்லாமே வச்சு அந்த ஊத்தாப்பம் சுத்தி எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு எனக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஊத்தாப்பம் மறைஞ்சிருமே இங்க இடத்துல. எனக்கு ஊத்தாப்பம் முக்கியம் இல்ல, சைடு தான் முக்கியம். ஆனா நடுவுல அந்த எல்லா மாரி அந்த நல்லா இருக்கும். எங்கடா அழைச்சிட்டு போயிட்டு கார சாப்பிட்டுக்கலாம். இப்ப அன்னைக்கு காரசாரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு பொங்கல் புளியோதரை வாங்கி கொடுத்தேன். நீங்க நேற்றுன்னு வச்சுக்க, துபாயில 8 பிரான்ச் மொத்தமா. 8 பிரான்ச் இருக்கா? அதுவும் கராமாலே வந்து 4 பிரான்ச். கராமல 4 பிரான்ச். ஆமா, இது எத்தனை பிரான்ச்? இதான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது. இங்க முதல் கடை. சின்னதா இருக்கும், ஆனா இங்கதான் கூட்டம் அல்லோ. அப்படிதான் சொன்னா, கடைசியில பொங்கலும் புளியோதரை கொடுத்து ஏமாத்திட்டேன். காலையில போனா பொங்கலும் புளியோதரை தான் தருவாங்க. இன்னைக்கு வா காரமும் சாரமும் நான் காட்டேன். காரம் இந்த ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல தான் ஊர்ல இருக்க செலிபிரிட்டி எல்லாரும் அதுவும் பிடிச்ச ஒரு பெரிய ஹீரோயின் இங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. எப்ப துபாய்க்கு வந்தாலுமே நம்மளோட பெரிய யார் செலிபிரிட்டி பாத்துருவோம். ஆமா, இந்த நினைப்பிலே ஆளா. இதாண்டா ஃபர்ஸ்ட் நம்ம கோபி ஆரம்பிச்ச கடை. இந்த கடையை தான் அவர் வந்து தாய் வீடு தாய்டுன்னு சொல்லுவாரு. துபாயிலேயே ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ஒரு சின்ன இதுல ஃப்ரெண்டுல கராமால இங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்களே. 8 பிரான்ச், தனி சாம்ராஜ்யம் வச்சுட்டாரு அண்ணன். மதுரையில வந்து கலை கலக்கிட்டாரு. ஆமா, மதுரையில வந்து துபாயில வந்து. அல்ல, மதுரை அண்ணன் வந்து துபாயில வந்து. மதுரை அண்ணா கிடையாது, கோபி அண்ணன். சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. ஆத்தியா நயன்தாரா இங்கே உட்காந்துருக்காங்க. அப்பெல்லாம் வந்ததுங்க. தலை பிரியாணி தான் போட்டிருக்கு. தலை அப்பா வந்திருக்காங்க. தளபதி எங்க தளபதி அப்பா. நீங்க வேண்டாம் அடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே ஒன்னா தாண்டா இருக்காங்க. ஏன்டா நீங்க வேற? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே இன்னைக்கு அடிச்சிருக்கோம். தளபதி விஜய் அப்பா உனக்கு ஃப்ரெண்டா? இல்ல, தலை பிரியாணி. ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆமா, உனக்காக ஸ்பெஷல்.
சாயந்தரமான நமக்கு எப்பொழுதுமே ஒரு சூப்பை குடிச்சிட்டு தான் ஊரை சுற்றுவேன் நான். கும்போணத்தில். ஆமாம், ஒரு 6-7 மணிக்கு ஒரு சூப்பை குடிச்சிட்டு ஒரு 65 சாப்பிட்ருவோம். துபாய்க்கு வந்து இப்போ தான் சூப்பை குடிக்க போகிறோம். குடிங்க. புரியக்கூடாது, குடிக்கணும். சூப்பு உறிஞ்சு தான் குடிக்கணும். மாடு உரியல சூப்பு சூப்பரா இருக்குன்னு குடிச்சிட்டு இருக்கேன். எரும மாடு ஸ்பூனை முழுங்கிறாத எலும்பு நினைச்சு போட்டோ இருக்கும் போல. இங்கேயும் கேப்டன் இருக்காங்க. நம்ம தலையை என்னடா இது இங்கதான் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்படியா? அப்ப நான் அவங்களுக்கு கீழே நான் உட்காந்துக்கிறேன். தலையை பார்க்காத முடியல, அவங்க பக்கத்துல உட்காந்த மாதிரியே இருக்கட்டும், அந்த ஃபீல்லாக இருக்கட்டும். லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி ஒரு பையன் வந்தாப்புல, நான் ரொம்ப கேட்டாப்புல இருந்தானே எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலில் வந்து என்ன மட்டனில் கிடாக்கறி பிரியாணி இருக்குது, மான் கறி இருக்குது, மான் சுக்கா இருக்குது, மான் பர்ஃபே ட்ரை இருக்குது, பன் பரோட்டா, நல்லி மசாலா சட்டிக்கறி இருக்குது, செவரோட்டி ஃப்ரை இருக்குது, கொடுக்கறி குழம்பு இருக்குது, இட்லி இருக்குது. போதும் நான் சாப்பிட அண்ணா வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் அண்ணன் விஜய் சித்தன் தானே நீங்கள்? எனக்கு நான் தான் ஆர்டர் எடுப்பேன். அப்படியா? ஆமாண்ணா. என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். ஓகேண்ணா. நான் மட்டன் நல்லி மசாலா இருக்குது, மட்டனில் செவரோட்டி ஃப்ரை இருக்குது, பன் பரோட்டா, மட்டன் சட்டிக்கறி மசாலா இருக்குது. ஆனால் மான்லாம் கேட்ட பிறகு மட்டனுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. நான் நாட்டுக்கோழி வறுவல், காட்டு சுக்கா வறுவல் இருக்குது. நம்ம ஊரில் மதுரையில் தான் கிடைக்கும். ஆமாம், இங்கே நம்ம கிராம கார சாப்பிட்ல கண்டிப்பாக இப்போ தான் கிடைக்கும். ஓகே, நான் இங்கே வந்துருக்கேன். பார்த்துக்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். என்னையும் பார்த்துருக்கீங்களா? ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்ல, என்னையும் ஒரு ஆளாக பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எடுத்துருவேன் நான் சொன்ன மாதிரி எனக்கு. நல்லா மாரி நல்லா மாரி ரவுண்டா கீழே ஊத்தாப்பம்ண்ணா. ஓகேண்ணா. ஊத்தாப்பம் மாதிரிண்ணா. ஓகேண்ணா. வேற என்ன? நடுவில் மேலே வந்து சைடில் வந்து ஸ்டார் இருக்கிற மாதிரி நம்ம எல்லா சைடிஸும் நம்மகிட்ட என்னென்ன சைடிஸ் இருக்கோ ஒரு ஸ்டார் மாதிரி சிறப்பாக பண்ணிடலாண்ணா. ஆமாம், நமக்கு அந்த வால் நட்சத்திரம் அது மாதிரி மான் சுக்கா. ஓகேண்ணா. அது மாரி எனக்கு எடுத்துருவாங்க. சிறப்பாக பண்ணிடலாம். அப்படி சொல்லி தான் நான் அழைச்சிட்டு வந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்ட நிலா ஊத்தாப்பண்ணா. நல்லா ஊத்தாப்பம் வந்துருச்சு. நட்சத்திரத்தை காணும். வருண்டா, வெயிட் பண்ணுறா. எரிகள் எல்லாம் எடுத்து வந்துருக்கீங்க. நட்சத்திரத்தை கேட்டா வருண்டா, ஏன்டா வெயிட் பண்ணா? நான் வால் நட்சத்திரம் ஓகே எடுத்துருவேன் சீக்கிரம். ஆனால் நீங்கள் கேட்ட வால் நட்சத்திரம். ஓகே ஓகே, அதான் முக்கியம். வால் நட்சத்திரம் எப்போ கறி வால் நட்சத்திரம் எதுக்கு சொன்னா அது எப்பயாவது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. அதுக்காக அப்படி இல்லை, மானுக்கு வால் இருக்குல்ல. நீ காமெடி பண்ணுற இல்லை இருக்கலாம். இப்போ வால் நட்சத்திரம் ஸ்பெஷல் தான்ப்பா. சூப்பர். அது மான் சுக்கா, அதுக்காக தான் பேர் சார் நேரத்தில் எல்லாமே வந்துருச்சு. ஓகேண்ணா, இதை முடிச்சுட்டு வேற என்ன ஒன்று கஞ்சாகர் ஓ அப்படியா? அது மாதிரி எடுத்துருவாங்க. அது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குண்ணா? நாங்கள் ரூம்லேயே சாப்பிட்டோண்ணா. இவன் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். மான் கறி சுக்கா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். என்ன என்ன ஐட்டங்களோ, எதை நான் சாப்பிட்றது எதை வெறுன்னு தெரில. தம்பி சொன்ன மாதிரி நிலா நட்சத்திரம் எதுன்னு சாப்பிட்டு சொன்னாலும் நான் சாப்பிடுவோம். தோசையில் எதாவது டிஷ் பண்ணி சாப்பிடுவோம். தோசை எந்த நட்சத்திரம் சொல்லுங்க? வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம். ஓகே. மான் மான் கத்தாதுல பார்க்க எல்லாமே காரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டு தான் சொன்னேன் எவ்வளோ காரம் இருக்குன்னு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டு தான் சொல்லுவார். நானும் காரம் அதிகமாக சாப்பிட்றேன். ஒரே வயல ஃபுல்லாக போயிடுச்சு. சௌரியம் தான் மக்களே. வராண்டா முனி வந்துட்டா முனி. இந்த காஞ்சனா படத்தில் உரிமை ஆரம்பிச்சு
ஒரு எலும்பு மட்டும் தான். நல்லி சௌரியம் தானே உள்ள போயிட்டு கும்பகோண மக்களை பார்த்துக்கங்க. சௌரியம் தான் புரியும் தானே உங்களுக்கு. அப்புறம் கஞ்சா கருப்புன்னு சொன்னாங்க அதை எடுத்துருவாங்க. சாப்பிட்டு பார்த்துறோம். நம்ம கடையில் கஞ்சா கருப்பு சிக்கன் இருக்கு. கஞ்சா கருப்பு சொன்னா கஞ்சா போடுவீங்களா? நண்பா வீட்டுக்கு வந்தானே எது ஸ்பெஷலாக சாப்பிட்டா எது பிடிக்கிறது கஞ்சா கருப்பு சிக்கன் வாங்கிச்சுக்கோங்க. அப்படியே செஞ்சுருந்தேனா அது முதல்ல டேஸ்ட் பார்த்துருக்கேன் நான். ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டேன். காஞ்சனா அந்த பேய் நயன்தாரா வரும்போது என்ன சாப்பிட்டாங்க? நயன்தாரா என்ன எல்லாமே சாப்பிட்டேன். எல்லாமே. அப்ப அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இல்லடா இந்த சிக்கன் கிரேவி ஊற்றி அடி உழைச்சி அடி. ஊற்றி பார்த்துப்போம். அது பேர் இல்லாட்டி இதுலையும் இதுடா நல்லிடா சிக்கன் நல்லிடா. சௌரியம் தாண்டா. மட்டன் நல்லி மட்டன் தான் சாப்பிட்டியே. இதுவும் மட்டனா? சௌரியம் தாண்டா. இன்னையில கிடைத்தாலும் திடுக்குன்னு கல்யாணம் பாருங்க. எடுத்துக்கோ. சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா என் பெத்த தாய ஓவர்ட்ட என்ன சாஞ்சி கிடக்குற பொங்கல் புளியோதரை என்ன? எருமா மாடை சாப்பிட்டதுல கட்டி போட்டுருப்பானுங்களே. காரம் பயங்கரம். என்னமோ கிண்டல் பண்ண வெஜிடேரியனு தப்பு தான் கரெக்டாக பேர் வச்சிருக்காங்களா? காரசாரன்னு சும்மா பேருக்கெல்லாம் தெரியாது. சாப்பாட்டுன்னு இதை இருக்கு. சாப்பிடும் போது என்ன ஒரு ஐஸ்கிரீம் பத்தாடி மலைப்பாம்பு முழுங்கு பாருங்க ஒரு தவக்கலை அந்த மாதிரி இருக்குதுங்க. டீசென்ட் டிசிப்ளின் ஓகே. சாப்பிடல நமக்கு டீசென்ட் எல்லாம் கிடையாது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கிறோம். மதுரை ஜிகர்தண்டா அருமை. ஒரு செம்புல தான் குடிக்கணும். மாதிரி குடிப்பாங்களா? 8 பிரான்ச்லயுமே அது கிடைக்குது. அப்படியா? மதுரையில நீங்க தெரியுங்களா? அதே மாதிரி எப்படி இருக்குது? இதே மாதிரி தான் இருக்கு. யாரு? இந்த மதுரைக்காரங்களா? அதான் சாப்பாடு எப்படி இருந்தது? ஒன்று ஒன்றா சொல்லு. நிலா தோசை, வால் நட்சத்திரம் ஸ்பெஷல், மான் சுக்கா சூப்பரு. அதோட நம்ம கஞ்சா கருப்பு மிரட்டி விட்டாங்க. செவரொட்டிலாம் வீட்டில் நான் அதிகமாக சாப்பிடவே மாட்டேன். செவரொட்டி மசாலா வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் மசாலா தனியாக, மட்டன் பீஸு தனியாக, நல்லி குடல் எல்லாமே காரசாரன்னு கரைக்க மட்டும் இல்லை சாப்பாடுலையும். அதனாலதான் பேர் கோபியனுக்கா என்ன பண்ணுவாங்க? அண்ணனுங்க என்ன வேணாலும் செய்வோம் தெரியும்ல. கராமா தெரியுமா உங்களுக்கு? காரசாரம் கராமா இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க. ஏன்னா அடுத்த எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம் அப்படின்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சதுன்னா இப்படி பேசிட்டு இருக்கும்போது கை இங்க போச்சா திடீர்னு வாசனை இப்படி சாப்பிட்டு இப்படி வாசனையை பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது. அப்படி வாசனை அடிக்கும். ஓகே.